ஆக இந்த புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறந்தவர். அங்கே மகர ஒரு குளம் இருக்குது. இந்த குளத்தை தண்ணி எடுத்து குடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஜாதி கொடுமை. 10 ஆண்டு காலம் போராடி தான் அந்த குளத்தில் தண்ணி எடுத்து குடித்தார். 8 மணிக்கு ஒரு வேலை. இந்த திட்டத்தை கொண்டது புரட்சியாளர் அம்பேத்கர். பாராளுமன்றத்தில் அவருடைய சட்ட மேலை எழுதி பாராளுமன்றத்தில் அவர் சட்ட அமைச்சர் சட்டத்தை எழுதுகிறார். அவராலே அந்த நடைமுறைக்கு கொண்டு வர முடியல. அந்த அளவுக்கு அன்று சாதி கொடுமை நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து சாணா கிராமணி தான் இருந்தாங்க. மாடார் வந்து விருதுநகர் சாத்தூர், அவங்க கிராமம் போல இருப்பாங்க. இவங்க வந்து என்ன அடிமைகளாகும். டவல் எடுத்து கம்ப்யூட்டர் வச்சு தான் நாங்கணும், நிமிந்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கொடுமை நடந்தது அந்த காலகட்டத்தில். அப்பொழுது நேசமணி, குஞ்சநாடார், சாமி தொப்பு ஐயாவளிகள்லாம் சேர்ந்து தான் சுசீந்திரத்தில் ஒரு போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தை அப்படியே அடித்து உடைச்சி டவல் எடுத்து தரையில கட்டுன்னு சொல்லக்கூடிய கொண்டு வந்தது இந்த நாடார் சமுதாயத்தை சேர்ந்த நேசமணி. புரட்சியாளர்கள் பாடுபட்டு தான் நீங்கள் இந்த அளவுக்கு வந்தீங்க. ரெண்டாவது, இந்த வெஸ்டர் கட்சியுடைய அமைப்பு வந்து ஒற்றுமை இருக்கிறது. காரணம், எந்த கூட்டம் வந்தாலும் உடனே நின்று மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி. யாரும் எவரும் கேட்கப்படுறது கிடையாது. உனக்கு என்ன பிரச்சனை, நான் போறேன். 30-40 போராட்டங்கள் மனவைக்கணும் நடந்து கொண்டு இருக்கிறார். காசு அவங்க நடத்துறார். இந்த மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த மக்களுக்கு குரல் கொடுத்த திமுக வராது, அண்ணாதிமுக எந்த கட்சியும் வராது. இந்த மக்களுக்காக குரல் கொடுத்து இந்த மக்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்ட கட்சி தான் ரெஸ்டார் கட்சி. அதில் நீங்கள் பயணித்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் பயணம் தொடர வேண்டும். உங்கள் பயணம் தொடர வேண்டும். குறைகளை நிவர்த்தி செய்து வாழ்க்கையில் ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த கட்சியோட வழிமுறைகள். இந்த கட்சியிலிருந்து அவ்வளோ பேர் உயிரை கொடுத்தா, தேகம் எவ்வளவோ பேரை கொலை செய்து, கொலை பண்ணி, கொள்ளை எல்லாம் தன்னோட உயிரை தியாகம் செய்து இந்த கட்சியை வளர்த்தாங்க. தன்னுடைய உயிரை தியாகம் செய்து 2 சென்ட் இடம் வாங்க முடியாமல் அவ்வளோ பேர் தூக்கிட்டு, அதையெல்லாம் மீறி இன்னைக்கு நீங்கள் வந்திருக்குன்னா இந்த கட்சியோடைய செயல்பாடு. எங்கே போனாலும் கம்யூனிஸ்ட் ஐயப்பா அவங்க போகக்கூடாது, கரெக்டாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த கட்சியோட வளர்ச்சி வளர்ந்து கொண்டு இருக்கிறது. நீங்களும் என்ன பண்ணாங்க, நாகப்பட்ட கட்சியை சொல்லி என்னுடைய வளர்ச்சிகளை வளர்த்து கொண்டு இருக்கிறது. அப்போ தான் நமக்கு ஒரு குறைகளையும் நிறைகளையும் நிறைவேற்ற முடியும். கட்சி என்ன, இது ஒரு கட்சி அணி நினைச்சிடக்கூடாது. சிறுகுறுப்பு பல்லு குத்த உதவும். சின்ன ஈக்கிள் இருக்குது, அதை வச்சு நீங்கள் பாருங்கள். ஒரு ஈக்கிள் கட்டு வந்து மேலே இருக்கக்கூடிய கயிறு தான் ஒரு சமுதாயத்தின் அமைப்பு. நம்மள என்னன்னா ஒரு ஈக்கிற உருவிடுவோம். அப்படி 10 ஈக்கிற உருவி போட்டால் அந்த கட்டை ஈஸியாக முறைச்சிடலாம், அப்படி முறைச்சி எடுத்துடலாம். ஆனால் அந்த மாதிரி இருக்காமல் ஒற்றுமையோடு அந்த கயர் சொல்லக்கூடிய அந்த ஒற்றுமை நம்ம கட்சிக்கு இருக்க வேண்டும். இருந்தால்தான் நாம் என்ன அந்த வளர்ச்சி பாதைக்கு செல்ல வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி போராட்டம் நடத்த மாட்டாங்க. அவங்க அவ்வளோ வரும் பாய்த்து வாங்கிட்டு கரெக்டாக நின்றுடுவாங்க. கம்யூனிஸ்ட் அப்படி இல்லை, உண்டியில் பிடிச்சாது போராட்டம் நடத்திக்குவாங்க. காசு இல்லாட்டாலும் உண்டியில் பிடிக்காது போராட்டம் நடத்தக்கூடிய கட்சி தான், மக்களுக்காக போராட்டம் பண்ணக்கூடிய கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த கட்சியில் நீங்கள் பணித்து கொண்டு இருக்கீங்கள். வாழ்க்கை இந்த பாதையை ஓடிக்கொண்டிருக்கீங்கள். நல்ல நல்ல திட்டங்களை இந்த கட்சியினுடைய அறிவுரை கேட்டு என்ன பண்ணோம், அந்த வழிமுறை நடந்து கொள்ளுங்கள். நமக்கு என்று யாரும் வர மாட்டாங்க. நம்ம அண்ணன் தம்பி சொத்த மற்ற உடனே எவனும் வர மாட்டான். நம்மகிட்ட காசு இருந்தாலும் அவ்வளோ பேர் வருவாங்க. நம்மகிட்ட கார் இருந்தால் எல்லாரும் வருவாங்க. சொந்த பந்தங்கள் வர வேண்டும், வரவே வராது. நமக்கு ஒன்று நடந்து விட்டால் சொந்த பந்தம் எது வர மாட்டான். காசு இருக்கையா மண்ண வச்சாண்ட காசு இருக்குது, அவன்கிட்ட போவோம். காசு இல்லைன்னு யாருமே வர மாட்டான். ஆனால் காசு இல்லாமல் இருந்தாலும், காசு இருக்குதோ இல்லையோ, கம்யூனிஸ்ட் உங்களுக்காக போராடும். ஏழை எளிய மக்களுக்காக போராடக்கூடிய கட்சி தான் கம்யூனிஸ்ட். அந்த மக்கள் படும் துன்பங்களை நேரடியாக வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா சரி, அடுத்த நாள் ஒரு போராட்டம் ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த ஈத்தமிழ் பக்கம் போக முடியாத ஒரு பாதை அடைச்சி வச்சுருக்காங்க. நாங்கள்லாம் போயிருந்தோம். 2-3 தலைமுறை இருக்கக்கூடிய இடத்துல வந்து என்ன பண்ணுறான், அதை அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த மக்களுக்கு ஒரு வழியை கொடுங்க, 2 சென்ட் இடத்த கொடுத்து ஒரு வீடை கட்டி கொடுத்தா அந்த மக்கள் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ அன்னைக்கு போராடக்கூடிய கட்சி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லிப்பாங்க. அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து, இல்லைன்னா அன்னைக்கு ஜேசிபி கொண்டு அவ்வளோ இடித்து தள்ளி போட்டுருவான். ஜேசிபி இருக்குது, இடிக்க வாரான், கம்யூனிஸ்ட் உட்கார்ந்து இருக்குது,
அவன் திரும்பி போகிறான். அது காரணம் தெரியுமா? 5 பேர் இருந்தாலும் ஒற்றுமை இருக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு அவன் நினைச்சிருப்பான், அன்னைக்கு அப்படியே இடிச்சு போட்டுருப்பான். நம்மகிட்ட ஒற்றுமை கிடையாது. அந்த மக்கள் 5 பேர் இருக்கிறாங்க, மற்ற மக்களும் அவங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. சொந்த பந்தங்கள் யாரும் கிடையாது. பணக்காரனை கட்டு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த உள்ளவங்க வந்தவங்களும் இருந்தவங்க எல்லாரும் அதிகாரியும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அன்னைக்கு குரல் கொடுத்த ஒரே கட்சி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி. சொல்லுங்க பாப்போம். இல்லைன்னா அன்னைக்கு அந்த இடத்த இல்லாமல் இருக்கலாம். அதே போல அந்த வடசேரி பக்கம் அரசிய சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. பல தலைமுறை இருந்துருக்கிறாங்க. பல தலைமுறை இருந்தபோது இந்த அரசு வந்து அந்த மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துது. எதுக்காக? இன்னைக்கு அந்த இடம் வந்து பல கோடி ரூபாய்க்கு சொந்தமான, பல கோடி ரூபாய்க்கு சொந்தமான இடம். அதை என்ன பண்ணா அந்த மக்களுக்கு கொடுக்காம அந்த இடத்த அப்படியே என்னது நகராட்சி காரணம் ஸ்டேடியம் ஒரு மீட்டிங் போட்டு போலீஸ்காரெல்லாம் கிளி கிழிச்சார். இன்னைக்கு அந்த மக்கள் இருக்கக்கூடிய காரணம் கட்சியுடைய வளர்ச்சி. இல்லைன்னா யார் பாப்பா? அந்த மக்கள் யார் வருவா? ஒரு அடர்ந்த சமுதாயத்திற்காக குரல் கொடுக்க யார் வருவா? யாரும் வரமாட்டாங்க. ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி தந்த கட்சி. ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எல்லாரும் ஒற்றுமை. ஒரு தோழர் வாங்க ஒரு தோழர் ஒரு பாச பண்பு. அங்கே ஜாதியும் கிடையாது, மதம் கிடையாது. நம்மகிட்ட இருக்கு ஜாதி. திமுக போனால் நாடா, இங்கே போனால் விழாவை, அங்கே போனால் அது இருக்குது. எல்லா கட்சியிலும் இருக்குது. ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் மட்டும் ஜாதியே கிடையாது. தோழர் வாங்க, தோழர் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரே சித்தாந்தம் உள்ள கட்சி வந்து கம்யூனிஸ்ட். அதனால் நீங்கள் ஒற்றுமை பயன்படுங்க. எந்த கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய மணவக்கண்ணன் எந்த லாபம் இருந்தாலும். என் மணவக்கண்ணனா போலீஸ் எதுக்கு வந்து ஃபோன் பண்ணி பிடிச்சி ஜெயிலுக்கு போட்டா 15 நாள் ஜெயிலில் இருந்தார். நான் தான் அவர் வெளியே வரும்போது நானும் அவருக்காக போனார். இல்லை கல்யாணம் செஞ்சு கொண்டாடி விலைக்கு போனாரா, இல்லை அவங்க அம்மைக்காக போனாரா, இல்லை அவன் குடும்பத்துக்காக போனாரா? மக்களுக்காக போனார். 15 நாள் சிறையில், இதே மத்திய சிறையில் உள்ள இருந்தார். சொல்லுங்க, யாருக்காக போராடினார்? ஒரு குடும்பத்துக்காகவா? மக்களுக்காக போராடக்கூடிய ஒரே கட்சி சிபிஎம். சொல்லுங்க, நினைச்சு பாருங்க. முதல்ல தன்னுடைய என்ன தசை ஆடணும். தசை ஆடினா தான் ரத்தம் துடிக்கும். ரத்தம் துடிச்சா தான் கம்யூனிஸ்டுடைய வளர்ச்சி வரும். வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், போதெல்லாம் வரலாம். ஆனால் உணர்ச்சியோடு செயல்பட வேண்டும் என்றால் கட்சி வந்து சிபிஎம் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி. ஒண்ணுமே பைசா இருக்காது, 5 பைசா வழி இருக்காது. நாளை கட்சி போராட்டம் நடத்தணும். எப்படி நடத்தணும்? யாரும் தரமாட்டாங்க. யாருக்கு தருவா? நீங்க 2 ரூபா கொடுத்துருவீங்களா? நீங்க கொடுக்க மாட்டாங்க. நாளை கட்சி போராட்டம் அறிவிச்சாச்சு. ஆனால் அந்த போராட்டத்தில் பணம் இருக்குதோ இல்லையோ கரெக்டாக அது நடக்கும். ஒண்ணுமே இருக்காது. நாளை கட்சி போராட்டம்னு அறிவிச்சிருவோம். அங்கே போனால் அங்கே போராட்டம் நடக்க 4 பேர் நாங்கள் வருவோம், எடுப்போம், எல்லாம் பேசுவோம், எங்கள் பாட்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் அந்த போராட்டத்தை முன்னென்ன நடத்தணும்னா ஒரு ஆள் வேணும். ஒரு ஆள் இருந்தால் தான் நடத்த முடியும். அந்த முன்னென்று நடத்தக்கூடிய ஒரு திறமை வந்து சிபிஎம் கட்சிக்கு இருக்கிறது. உழைத்து பாருங்க, கண்டிப்பாக நமக்கு பலம் கிடைக்கும். யாருக்கு குடும்பம் இங்கே இல்லை. நான் காரைக்குடி இன்ஜினியரிங் வேலை பார்த்து இருக்கும்போது ஒரு டப்பாவில் காட்டு அடித்து ஒரு டப்பாவில் அடித்து இப்படி கொடுப்பான். அந்த மக்கள் இப்படி பிடிச்சி நின்று கயிறில் போட்டு பிடிப்பாங்க. எங்கே ஜாதி கொடுமா? சொல்லுங்க, நான் இங்கே இருப்பேன், மேலே இருப்பேன். நான்